ஹாய் கலா வணக்கம் மக்களே. இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்காக நாம எல்லாருமே ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். அதாவது ரொம்ப நாளாயில ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்க இந்த அனிமியுமே இப்போ இந்த அக்டோபர் மந்த் ஸ்கெடியூல்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி இந்த மாசம் 5ஆம் தேதி இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3க்கான முதலாவது எபிசோடுமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனா அந்த எபிசோட் சீசன் 2ஓட ரீகாப்பா தான் இருக்க போது. எப்போ இந்த சீசன் 3க்கான முதலாவது எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா அக்டோபர் 12ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. மொத்தமா இந்த சீசன் 3ல 13 எபிசோட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ரீகாப் எபிசோட் சேர்த்து தான் 13 எபிசோட். அதோட முக்கியமா இந்த அனிமோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆனா ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த அனிமோட சீசன் 3 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு சின்னதா ஒரு சான்ஸுமே இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன் 3 எதுல எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு ஒரு லிஸ்ட்ல நம்ம சோனி சேனலுமே இருக்குது. ஸோ இது எதுக்கு குரூப்ல டூப்பு மாதிரி இந்த லிஸ்ட்ல இருக்குன்னுமே தெரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வீக்லி ஒரு எபிசோட் படி தான் இந்த சீசன் 3மே ரிலீஸ் பண்ண போறாங்க. அதை எப்படி நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அக்டோபர் 12ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. கண்டிப்பா ஒரு லாங்குவேஜ்ல மட்டுமே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி இந்த அனிமோட சீசன் 3ல இருக்க எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆகி முடிய அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்குமே அதிக சான்ஸ் இருக்குது. எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அதோட முக்கியமா இந்த அனிமோட முதல் 2 சீசனுமே இன்னும் தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ அதுவும் நம்ம சோனி சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நண்பா. இது மட்டும் இல்லாம இந்த சீசன் 3யோட அனிமேஷன் நினைச்சாலுமே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அதோட முக்கியமா ஒரு கெண்டாய் டைரக்டர் தான் இந்த சீசன் 3யுமே டைரக்ட் பண்ணிருக்காரு. அட பேயிலமோ நீ புரோக்கரா நீ அந்த மாதிரி புரோக்கரா நீ அதானே நினைச்சவனு இந்த கவிதை வந்து நினைச்சேன். கண்டிப்பா சீசன் 3 நினைச்சாலே பயமா தான் இருக்குது. எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.